சற்று முன் மதுரையிலிருந்து வந்த ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம மத்திய அரசுடைய காப்பீடு திட்டம், அதாவது இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு அப்ளை செய்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம மக்களுக்கு கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் அட்டைகள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா வந்திருக்கு. ஆனால் வந்த அட்டைகளை யாரு குப்பை தொட்டியில் போட்டாங்கன்னு தெரியல, மொத்தமாக குப்பை தொட்டியில் வீசி சென்றிருக்காங்க. இந்த வீடியோவை பகிர்ந்தது அங்கே உள்ள மதுரை பாஜகவினர். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கா இல்லை இந்த வேலையை யார் செய்தாங்க அப்படின்னு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். இது பதிவு என்னன்னா, நான் சின்னக்கட்டில், மதுரை மாவட்டம் பேரூர் தாலுகா சின்னக்கட்டிலிருந்து நாங்கள் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இதனுடைய காரணம் என்னென்னா, மத்திய அரசாங்கம் பிரதமருடைய காப்பீட்டு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்ட அட்டை சின்னக்கட்டில் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்த இந்த கார்டை வந்து மக்களுக்கு கொடுக்காம அதை போஸ்ட் ஆஃபீஸாக யார் தவறுன்னு தெரியல குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க. அதை நாங்கள் இந்த பாருங்கள், எல்லா கிட்டத்தட்ட ஒரு 600-700 லெட்ரு கார்டு இருக்கும். அந்த கார்டுகளை பூரா தூக்கி குப்பை தொட்டியில் யார் கையிலையும் கொடுக்காம குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க. இது பாருங்கள், இது பூரா அதான் எல்லாம் ஃப்ரீ போஸ்ட் தான். இது ஃப்ரீ போஸ்ட்டுக்கு வந்ததை அந்த 5 லட்சம் ரூபா ஸ்கீமு, அந்த காப்பீட்டு ஸ்கீமு உடைய அனுமதி லெட்ரு போஸ்ட்டில் வந்து வந்ததை யார் கையிலையும் கொடுக்காம இப்படி வந்து குப்பை தொட்டியில் வீசிட்டு போயிருக்காங்க. இதை என்னான்று பார்த்து நீங்கள் கண்டிங்க, இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு சின்னக்கட்டளை கிராம பொதுமக்கள் மற்றும் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். நன்றி.